காய்ஸ் வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் பூவி. போன எபிசோடில் கார் ஆக்சிடென்ட்டோட முடிச்சிருப்போம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ போக்வி இருக்கார்ல, அவருடைய சின்ன வயசை காமிக்கிறாங்க. அவர் இந்த குலுக்கல் முறையில் நிறைய பொம்மைலாம் எடுத்து நம்ம விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீட் எடுத்து விளையாடிட்டு இருக்காருங்க. அந்த சீட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவருக்கு விழுந்துருது. அதை பார்த்ததும் அவர் அப்படி சந்தோஷமாயிடுறாரு. கடைக்காரர் அவர்கிட்ட ஒரு கண்ணாடி மீன் மாதிரி இருக்கு, பொம்மை தான் அது. அதை கொடுத்த உடனே அவர் மெதுவாக எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனதும் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, போக்வி எங்கே போன, நீ காலிலேருந்து உன்னை தேடிட்டு இருக்கா, நான் உன்னை அந்த கடைக்கெலாம் போக வேணான்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுமா, அங்கே எதுக்கு நீ போகிற, இதுக்கப்புறம் அங்கே போவையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க அந்த கண்ணாடி பொம்மை இருக்கு இல்லையா, அந்த மீன், அதை தூக்கி போட்டு உடச்சிடுறா. அது செல்லையாக உடஞ்சி போகுது. அங்கே இருக்க ஒரு ஸ்டிக் எடுத்து அவனை அடியோடின்னு அடிச்சிட்டு இருக்கா. பட் அவன் என்ன பண்ணான், அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுது கண்ணை மூடி அழுதுட்டு இருக்கான். இப்படி அவன் கண்ணை மூடி அழுத உடனே என்ன ஆகுதுன்னா, அவன் அந்த இடத்துல இருந்து மாயமா மறைஞ்சு போறான். மறைஞ்சு போனது மட்டும் இல்ல, அவனோட ஹாப்பி மொமெண்ட்டுக்கு அவன் போயிடுறான். அதாவது அந்த மீன் வாங்கும் போது அங்க ஜாலியா இருந்தான் இல்லையா, அந்த மொமெண்ட்டை அவன் கண்ணால் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போதான் அவனுக்கு புரிய வருது, அவனால அவனோட சந்தோஷமான மொமெண்ட்டுக்கு டிராவல் பண்ண முடியுது அப்படின்னு. திரும்ப அவனோட வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா அவன் மாயமாக மறைஞ்சு போயிட்டான் இல்லையா, எங்கடா போனான் புல்லு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிருப்பாங்க. இவன் போனதும் அவனை கட்டி பிடிச்சி அப்படியே தழுவுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் திரும்ப இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே அந்த குலுக்கல் சீட் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டு ஒரு சீட் எடுத்து தீத்தி பார்க்கறாருங்க. அப்படி பார்க்கும் போது பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்ததும் அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் டைம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்த உடனே அதை எடுத்துட்டு அங்கிருந்து நடந்து வராரு. நடந்து வரும்போது ஒரு கார் பக்கத்துல போய் உட்காந்து திரும்ப அந்த மொமெண்ட்டுக்கு நம்மளால போக முடியுமா அப்படின்னு கண்ணை மூடுறாரு. திரும்ப அந்த மொமெண்ட்டுக்கு அவர் போறாரு. அங்கே போய் பார்த்தா அவர் அந்த தங்க மீன் இருக்கு இல்லையா, அதாவது அந்த சாக்லேட் மீன் இருக்கு இல்லையா, அந்த பொம்மையை வச்சு கையில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அது ஃபுல்லாக சாக்லேட் தாங்க. அதை நக்கி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் அந்த சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு வராங்க. உடனே அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு அவர் ஓடி போயிடுறாரு. இவர் பாஸ்ட்டுக்கு போயிருக்காருன்றது இவருக்கு மட்டும்தான் தெரியுது, அங்கே இருக்க வேற யாருக்குமே தெரியல. இவர் அந்த கடைக்கிட்ட போய் அந்த கடையில் இருக்க அங்கிள் கிட்ட, அங்கிள் என்ன தெரியுதா, நான் பேசுறது கேட்குதா, என்ன தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு வேகமாக ஓடுறா. எதுக்கு ஓடுறான்னு தெரியல, இவரும் பின்னாடியே ஓடுறாரு. பட் அந்த பொண்ணு எதுக்கு ஓடி இருக்கா அப்படின்னா, ஒரு நாய்க்குட்டியை பிடிக்க தான் ஓடி இருக்கா. பட் அந்த நாய்க்குட்டி என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகுது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அழுகிறத பார்த்து ஹீரோ அழுதுட்டு இருக்காரு. இவ அழுகிறத பார்த்துட்டு எப்படியாவது இதை தடுக்கணும், இந்த நாய்க்குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, பல முறை அவருடைய பவரை யூஸ் பண்ணி திரும்ப பாஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அந்த நாய்க்குட்டி இவரை டச் பண்ணும் போதுலாம் இவர் திரும்ப கரண்ட் பொசிஷனுக்கு வந்துடுறாரு. பண்றதுன்னு தெரியாம திரும்ப பாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த நாய்க்குட்டியை பிடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா இவரால் எந்த பொருளையும் தொட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. திரும்ப நிதானமா உட்காந்து யோசிச்சுட்டு திரும்ப பாஸ்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வண்டி வருது இல்லையா, அந்த வண்டி முன்னாடியே போய் நிற்கிறாரு. பட் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. என்ன நடந்ததோ அதே விஷயம்தான் திரும்ப நடக்குது. அப்படியே சீனை கட் பண்ணா கியூட்டான ஒரு அழகான பொண்ணு காட்டுறாங்க. இவ யார் அப்படின்னா, இறந்து போனா இல்லையா ஹீரோவோட ஒய்ஃப், அவ தான் இவ. அவருடைய குழந்தையோட ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கா. அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக முத ஹீரோ அங்கே போயிருக்காரு. போனதும் அவன் அந்த குழந்தைய கொடுக்குறான். அப்பா கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு இருக்காரு. இந்த மொமெண்ட் இவங்க லைஃப்பில் நடந்த ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி சீனை கட் பண்ணால் இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே வீட்டிலேருந்து வெளியில் வராருங்க. வெளியில் வந்து சிகரெட் பற்ற வச்சுக்கிட்டே அப்படியே வெளியில் வந்தா, வெளியில் இவர் பொண்ணுக்கு நேற்று கிஃப்ட் கொடுத்துருப்பார் இல்லையா பர்த்டேக்கு, அந்த கிஃப்ட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து வெளில போட்டிருக்கா. சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவளுக்கு இந்த மாதிரி டெடி வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த டெடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டு வச்சிருக்கு, அதாவது குப்பையில் போட்டு கிடக்குது. அதை பார்த்துட்டு ஒரு ரைட் சைடில் திரும்பி பார்த்ததும் அங்கே ஒருத்தன் கொள்ளைக்கார மாதிரி நிற்கிறான், மாஸ்க்லாம் போட்டுட்டு. அவனை பார்த்தா திருடுறதுக்கு தான் வரான் அப்படின்னு கண்டிப்பாக இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ இவரோட குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வெளியில் மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வரான். மொபைல் பார்த்துக்கிட்டே வரா. போக்வி என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுமா, மொபைலை பார்த்துட்டே நடக்காத, சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்து நட, யாராவது உன்னை இடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறா, அப்போதான் அந்த குப்பையில் கிடக்குற அந்த டெடியெல்லாம் பார்க்குறா. இப்போதான் நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. இவன் அந்த டெடி எடுத்துகிட்டு போய் அந்த ட்ராவல் வச்சு பூட்ட முயற்சி பண்ணுவா. பட் பூட்டவே முடியல. அதனால் டென்ஷனாக என்ன பண்ணுவா, இது வச்சுட்டு மட்டும் என்ன பண்ண போகிறான், நான் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவான். இதுதான் நடந்திருக்கும். இப்போ இவரும் அவகிட்ட என்ன சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் கண்டிக்காமல் அப்படியே நடந்து போயிடுறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே லிஃப்டிக் நிறையா பொண்ணுங்க வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துக்கு போனோடனே அந்த பொண்ணுங்களாம் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்கப்பா. அங்கே வேலை செய்கிற பொண்ணு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே பயந்து தள்ளி போகிறாரு. அப்போ அங்கே இருக்க பொருளெல்லாம் கீழே தள்ளி விட்டுறாரு. அப்படியே சாரி சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் மற்றது ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது
ஹீரோயின் கூட ஒரு தடிமாடு இருப்பான் இல்லையா, அவன் வந்து இவனை கண்காணிச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல இருக்கான் அந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் நேராக ஹீரோயின் டூடா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய ஷூலாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப அவள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீ வந்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எதுக்கு வந்து அப்படின்னு கேட்கும்போது ஷாப்பிங் பண்ண வந்த அப்படின்னு சொல்லுவாளா. வந்த வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் அந்த இடத்துல ஒரு ஷூ இருக்கும் பாருங்க. அந்த ஷூவை பார்த்து இதை வேணா அவளுக்கு வாங்குங்களேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இது எப்படி அவளுக்கு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போகிறாருங்க. அவரை விட மாட்டா போல இருக்கு. அவள் பின்னாடியே போய் பேசிக்கிட்டே இருக்கா. இப்போ அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவர் சட்டையை பிடிச்சி இழுத்தாளா. திரும்ப அவர் சட்டையை பிடிச்சி தள்ளி விடுவார் பாருங்க. அப்போ இவளுடைய சட்டையில் இருக்க ஒரு பக்கம் இருக்க கை அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும். இது அப்படியே அவளுக்கு அவமானமாயிரும். அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாது. கொஞ்ச நேரத்தில் ஆல்டர்னேட்டிவாக இவர் என்ன பண்ணுறாரு, மூட் ஆஃப் ஆகி அங்கே போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பட் இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே இருக்க ஒரு கோட் வாங்கி மேலே போட்டு அதை மறைச்சிக்கிறா. இப்போவும் திருந்தாமல் என்ன பண்ணுறான்னா திரும்ப போய் அந்த ஷூவை வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து நான் அவளுக்காக இந்த ஷூ வாங்கிட்டேன், தயவு செஞ்சு இந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு போங்க, அவளுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் டூடாவோ என்ன பண்ணுறா, நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சில் உட்காந்ததும் ஹீரோ அப்படியே எழுந்து நடந்து போகிறாருங்க. நடந்து போனதும் அவர் கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூ மட்டும் கொடுக்குறான். வேற வழியே இல்லாமல் அந்த ஷூவை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பர்ஸ்லேருந்து கொஞ்சம் நிறைய பணத்தை எடுத்து அந்த டேபிள் மேலே போடுறாரு. ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்க்குறாரு. இவளோட சட்டையை வேற கிழிச்சிட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நிறையா பணத்தை எடுத்து அந்த டேபிளில் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவ அப்படியே அமைதியாக நின்று அவரை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவரும் அந்த ஷூ எடுத்துட்டு அந்த எக்ஸலேட்டரில் ஏறுறாரு. ஏறும் போது இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஏறி போயிடுறாரு. இவன் என்ன பண்ணுறா, அவர் ஆர்டர் பண்ணார் இல்லையா கூல்ட்ரிங்க்ஸ், அதை குடிச்சிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு அங்கவே உட்காந்துருக்கா. இப்படி உட்காந்துருக்கும் போது ஏதோ அலாம் அடிக்குதுங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ ஃபயர் ஆயிடுச்சு. அதனால தான் எல்லாரும் நெருப்பு நெருப்புன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவளுக்கு நெருப்புனா ரொம்ப பயம். கேஸ் பற்ற வைக்கும் போது கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது கிட்ட போயிட்டு ஆஃப் பண்ண கூட மாட்டான். அந்த அளவுக்கு பயம் இவளுக்கு. கூட்ட நெரிசல்லாம் எல்லாரும் இவளை தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. இவ கீழே விழுந்துடுறா. எழுந்து ஓடுறது கூட இவளுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நெருப்புனா அவ்வளோ பயம். பயந்து போய் அங்கவே கீழே படுத்திருக்கா. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. என்ன பண்றதுன்னு புரியாத ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கையை வந்து ஒரு கை தொடுது. இது யாரு கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ போக்வியோட கை தான். இப்பதான் அவளுக்கு உயிரே வருதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயந்து போயிருப்பா. அவர் கை அப்படியே இருக்க பிடிச்சிக்கிறா. இப்போ அந்த அலாம் அப்படியே ஆஃப் ஆயிட்டு இன்னொன்னு அலௌன்ஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா அலாம் தெரியாம ஆன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே ஹீரோ அவளை அங்கவே விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அவள் எங்கன்னு தேடி பார்க்குறா. அவர் அங்கே இல்லவே இல்லை. ஹீரோயின் என்ன பண்ணுறா, அப்படியே அந்த மால்லேருந்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு பொறுமையாக நடந்து வந்துடுறான். ஒரு யோசனையாக இருக்குது, யோசிச்சுக்கிட்டே வரா. சீனை கட் பண்ண ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த ஷூவை எடுத்துகிட்டு போய் அவளோட ரூமில் மாட்டி வைக்கிறாரு. அவள் பார்த்துட்டு அந்த ஷூ எடுத்து அழகாக போட்டு பார்க்குறா. அவளுக்கு அந்த ஷூ ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படி அவள் போட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறத இவர் ஓரமாக நின்று ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயின் இருக்கால, அவள் ஒரு பெரிய பில்டிங்க்கு போகிறா. அங்கே போனால் அந்த பாட்டிமா தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட எதுக்கு என்னங்க வர வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது உன்கிட்ட ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும், உள்ளே போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஜிம் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ் தான் இருக்குது. உள்ளே அந்த ஒரு பொண்ணு மட்டும் அங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து எல்லா பசங்களும் அவளையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது குண்டம்மா அந்த இடத்துக்கு வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்காங்க நீ அப்படின்னும் போது எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையா, என்ன பார்த்தா பொறாமையா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது கீழே இருந்து இந்த பாட்டிமா அந்த பொண்ணை கூட்டிட்டு, அதாவது ஹீரோயினை கூட்டிட்டு மேலே வராங்க. அந்த பாட்டிமா ஹீரோயினை மேலே கூட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜிம்மே என்னோட பையனோட கண்ட்ரோல்ல தாமா இருக்கு, அவன் மட்டும் கல்யாணம் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜிம்மே அவனுக்கு எழுதி வச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ அவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இப்போ பொண்ணு கூட பாத்தியா ரொம்ப தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவளுக்கு ஒரு நல்ல அம்மா தேவை அப்படின்னு சொல்லும் போது அவன் இன்னும் பெரிய பொண்ணா கூட ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவன் என்ன சொல்றான், அவன் இன்னும் பெரிய பொண்ணாகலையா, பெரிய பொண்ணு மாதிரி இருக்காளே அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் இல்லை, இன்னும் பெரிய பொண்ணு ஆகலை, சீக்கிரமா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பேர குழந்தை எனக்கு பெற்று கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவ்வளோ என்ன சொல்றான், ஆல்ரெடி எனக்கு 2 கல்யாணம் ஆயிருக்கு, அதனால எல்லாத்தையும் பார்த்து சூதனமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் தாம் தூம்னு கல்யாணம் பண்றேன், நீ ஓகே சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவருடைய பொண்ணு குண்டமா இருக்கால, அவள் வேகமா ஓடி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டு போயிட்டு தனியாக பேசுகிறான். ஆக்சுவலாக இந்த ஜிம்மில் ஒரு பொண்ணு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காளே, இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஃபை தான், அதாவது ஹீரோயின் தான் இந்த பொண்ணை இங்கே செட் பண்ணி வச்சிருக்கா.
இவங்க பேசுறதா இந்த பொண்ணு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப குண்டம்மா என்ன சொல்றா அப்படின்னா, நீ என்னம்மா நீ பாட்டு ஜிம் எடுத்து அவ பேர்ல எழுதுறேன்னு சொல்றா, அவ யாரு என்னன்னே தெரியாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணலாமா, நான் கூட கல்யாணம் பண்றேன், என் பேர்ல எழுதி வைங்க அப்படின்னு கேக்குறா. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவ ஒட்டு கேட்டுட்டே இருக்கா. இவ ஹீரோயின் என்ன பண்றா, அவகிட்ட கையாலே சைகை காமிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உங்க சைகையில பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ வந்து, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் ரொம்ப நாளா என் பொண்ணுகிட்ட போராடிட்டு இருந்தேன், ஆனால் நேற்று அந்த கிஃப்ட்டை கொடுத்தவொடனே அவள் ஏற்றுக்கிட்டா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போறாரு. இப்படி போகும்போது உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொல்கிறான். நின்னதும் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நீங்கள் என் கையை பிடிச்சிங்க இல்லையா, அந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஹீரோட அம்மா அந்த இடத்துல வந்து, என்னது கையை பிடிச்சா, நான் எப்படிமா நடந்தது, நீங்கள் அவ்வளோ நெருக்கமாயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. அவர் ஆனால் அங்கேருந்து அப்படியே நடந்து போயிடுறாரு. பட் இந்த பாட்டிமா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்காம இவகிட்ட அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. அவன் கையை பிடிக்கிற அளவுக்கு போயிட்டானா, அப்பனா அவன் உன்னை லவ் பண்ணுறான் அதானே அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது அவனுக்கு செம்ம வெக்ஸ் ஆயிருது. நான் என்ன பண்ண, இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் இறங்கி அவன் கீழே போயிடுறான். அவளும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் ஏன் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, சரியா தூங்கலையா என்ன, நான் உங்களுக்கு டீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போய் டீ கொடுக்குறான். அந்த டீயை குடிச்சதும் இவ செம்ம சோர்வாயி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ இவளோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா தாத்தா, அவர் என்ன பண்ணுறாரு, நீ ஒவ்வொரு டைமும் மசாஜ் பண்ணும்போது நல்லா தூங்குறமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து பார்த்தா ஹீரோ சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு மேலே நடந்து போகிறதுக்காக போகிறாரு. இப்படி போகும்போது இவர் போயிட்டு அவர்கிட்ட, என்ன நீ அவள் கையை பிடிச்சியாமே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும் போது, நான் அப்படி ஒன்று பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கூட அவளை ரொம்ப பிடிச்சிருக்காங்க பாரு, உங்கள் அம்மா தூங்குறதுக்கெல்லாம் உதவி பண்ணுறா, அந்த பொண்ணை நீ விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவரும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு, எப்படி நம்ம அம்மா தூங்கினாங்க அப்படின்னு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயின் வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க குடும்பத்தை மணக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அவள் கூட இருக்க அவளோட சிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, நீ கையை பிடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்ட, இன்னும் மற்ற விஷயத்தெல்லாம் எப்படி கவுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணால் பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோட ரூமில் வந்து பார்த்தா டபுள் வெர்ஷனாக இருப்பார் போல இருக்கு. ரூமாக ஃபுல்லாக பாட்டிலாக தான் கிடக்குது, குடிச்சிட்டு ஓரமாக படுத்து கிடக்குறாரு. அங்கே இருக்க விண்டோவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, இந்த ரூம் எப்படி இருக்கு பாரு, இந்த மாதிரி இருக்கு, நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றே ஆகணும், அப்போதான் அந்த குழந்தைக்கு என்ன சக்தி வருது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த குழந்தைகிட்ட இருந்து எந்த சக்தியும் வெளிப்படவே இல்லை. அவள் உனக்கு பிறந்தாளா இல்லையானே தெரில அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்னொரு முறை பேசாதீங்க, அவள் என்னுடைய மக அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்போ மகள்னு சொல்கிறல்ல, அவளுக்கு அவ வச்சு குடிக்காமல் ஒழுங்காக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வீட்டில் எல்லாரும் ஒன்றா படுத்துக்கிட்டு அவள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, கையை பிடிச்சதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ண வேண்டியதானே, சீக்கிரமாக மூவ் ஆன் பண்ணு, ரொம்ப நாள் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்கிறா, ரொம்ப நாள் ஒன்றும் ஆகலை, கொஞ்ச நாள் தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ற அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ அப்படியே அவள் எழுந்து போயிடுறா. இப்போ ஹீரோட பொண்ணு ஸ்கூல்ல இருக்கா. சார் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் போயிட்டு ஒரு கிளப்ல சேர்ந்துக்கோங்க, சேர்ந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மியூசிக் கிளப், டான்சிங் கிளப், மூவி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளப் இருக்கு. பட் இவ போய் அவங்க கூட சேர்றதுக்குள்ள எல்லாரும் ஒரு டீமா ஃபார்ம் ஆயிடுறாங்க. இவ போய் டோரை ஓப்பன் பண்றா, தயவு செஞ்சு அந்த டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இவ என்ன பண்றா அப்படின்னா, தனியாக போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அதை எட்டி பார்த்துட்டு இருக்கா. உனக்கு டான்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பட் அவங்களும் அவரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ளே இருந்த பையன் இருக்கான் இல்லையா, இவ பார்த்துட்டு இருந்தாலே ஒரு பையன், அந்த பையன் அப்படியே இவளை பார்க்குறான். இப்போ இந்த சார் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாரு. பட் குடிச்சிட்டு நல்லா மொட்டையாக தூங்கிட்டு இருக்காருங்க அவரால் ஃபோன் எடுக்கவே முடியல. பல முறை ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஃபோன் எடுக்கிறாரு. இப்படி எடுக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணு இங்கே ஸ்கூலில் யாரு கூடயும் பேசுகிறதே இல்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கா, கிளாஸ்மேட்ஸ் கூட அவள் மிங்கிள் ஆகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பதறி போகுது அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மார்க் ஷீட் நான் கொடுத்தோம்ச்சா, இது வரைக்கும் ஒரு மார்க் ஷீட்டில் கூட நீங்கள் சைன் பண்ணி அவர் ரிட்டர்ன் பண்ணதே இல்லை, தயவு செஞ்சு அதில் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இதை கேட்ட ஹீரோ என்ன பண்ணுறாரு, வேகமாக போயிட்டு அவளுடைய ட்ரா ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஏகப்பட்ட மார்க் ஷீட்டு சைன் வாங்காமல் அப்படியே கிடக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சைன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாரு. பட் எடுத்துகிட்டு போய் பெண்ணு தேடினா ஏதோ ஒரு வீணாக போன பெண்ணு கிடைக்குதுங்க. அந்த பெண் எடுத்து சைன் பண்ணி பார்க்குறாரு. பட் சைன் பண்ண முடியவே இல்லை. உடனே வெப்சைட் கடுப்பான இவர் என்ன பண்ணுறாரு, குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து எங்கள் ட்ரிங்க் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாரு. பட் அங்கே ட்ரிங்க் இல்லவே இல்லை. இப்போ அவருடைய அப்பா வந்து, நீ வீட்டுக்குள்ளே இருந்து குடிச்சிட்டு இருக்கிறது சரியே கிடையாது, அதனால் வெளியில் வா, வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேச்சை கேட்டு இவர் அவரு கூட போறாரு. அப்படியே 2 பேரும் வெளியில போறாங்க. வெளியில எங்க கூட்டு போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறான். ஹோட்டலுக்கு கூட்டு போய் ஒரு ரூமுக்கு கூட்டு போனா அந்த ரூம்ல ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய அம்மாவும் ஹீரோயினும் அங்க இருக்காங்க.
செம்மையா டின்னர் ரெடி பண்ணிட்டு அங்க உட்காந்துருக்காங்கப்பா. இப்ப அவரை மட்டும் உள்ள போட்டுட்டு கதவை சாத்திட்டு அவங்க அப்பா வெளியில போயிடுறாரு. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 2 பேரும் இப்பதான் புதுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படி இப்படி ஜாலியா இருப்பீங்க, அதனால நீங்க 2 பேரும் தனியா இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறான். இதுக்கு பேர் தான் குடும்பத்தோட சேர்ந்து ஒன்னா சேர்த்து விடுறதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஒன்னா சேர்த்து அவங்க 2 பேரையும் ரூம்ல விட்டுட்டு இவங்க 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. ஹீரோயின் மெதுவா கீழே உட்காந்து, எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது, வேற வழியே இல்லை, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி உங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் எடுத்து கொடுத்த உடனே அவரு அதை அப்படியே எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு. எங்க அம்மா சொன்னதும் சரிதான், நான் பாட்டு இப்படி உட்காந்து குடிக்கிறது சுகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்காரு. இப்ப இவன் என்ன பண்றான், அவர் கையில இருந்ததை புடுங்கி இவன் ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸ்ல ஊத்துறான். நல்லா குடிமகளா இருப்பா போல இருக்கு. இவனாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிச்சிட்டு இருந்தான். பட் அவ ஒரே கல்பா அப்படியே அடிச்சுட்டாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த குண்டம்மாவை தான் காமிக்கிறாங்க. இவ டாக்டரை மீட் பண்றதுக்காக அங்க போறா. இவளுடைய போட்டோவை தான் அங்க ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாங்க. பட் இப்போ அவளோட போட்டோவை எடுத்து ஓரம் போட்டுடுறாங்க. அதை பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரி ஓரம் போட்டா அப்படின்னு கேட்கும் போது அதை டாக்டர் தான் போட சொன்னாரு அப்படின்னு அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் சொல்றாங்க. அவரை மீட் பண்றதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள அவர் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்க மாதிரி இவளுக்கு சத்தம் கேக்குது. அதான் பேசிட்டு இருக்க சத்தம் கேக்குது. முன்னாடி இருக்க சாக்லேட் எடுத்து சாப்பிட வேணாம் அப்படின்னு நான் நினைப்பான். இந்த சத்தத்தை கேட்க கேட்க அவளுக்கு கடுப்பாயி எல்லா சாக்லேட்டையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. எல்லா சாக்லேட்டும் சாப்பிட்டு முடிச்சோம் அவர் வெளியில வரவே மாட்டாரு. உடனே இவ என்ன பண்றா, என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு உள்ள எழுந்து போய் பார்த்தா அவரும் அந்த பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவ உள்ள போயிட்டு இதுக்காக தான் என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்களா அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன பேசிட்டு இருக்கா, நான் கஸ்டமர் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரமா பேஷண்ட் கூட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, ஓ ரொம்ப டைம் ஆச்சா, அப்பனா நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பேஷண்ட் சொல்றாங்க. அதாவது பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு சொல்றான். இவ பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது இவ உள்ள போனதுனால அவன் அப்படியே கடுப்புல உட்காந்துருக்கான் டாக்டர். அப்ப அந்த நோயாளி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஆல்ரெடி நைட்டு சாப்பிட்ட போல இருக்கு, வாயிலெல்லாம் ஒட்டி இருக்கு, அதெல்லாம் தொடமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ டாக்டர் இவனும் போயிட்டு ஒரு பப்ல உட்காந்து அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து டிஃப்ரெண்டா சத்தம் வந்துச்சு, அதனாலதான் நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அவ பெரிய பணக்காரி, அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா, அதனாலதான் அவள்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினேன், வேற எந்த ரீசனும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இவன் என்ன பண்றா, ஒரு பத்திரிகையை கொடுத்து இதை பாருங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட்டை விட முன்னாடியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி கல்யாணம் பண்ணிட்டியா அந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாயிரும், நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதாது, நமக்கு குழந்தையும் வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன குழந்தை பெத்துக்கலான்னு சொல்லும் போது, இந்த உடம்ப வச்சுட்டு எப்படி குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுறாரு. மன உடைச்சல்ல ரொம்ப வெக்ஸான இவ என்ன பண்றா, டைரக்டா போய் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்படியே சீனை கட் பண்ணா போக்வியோட குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வெளியில வராங்க. வெளியில வந்தா அப்படியே போனை பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்கா. இப்போ காலையில ஹெல்மெட் மாட்டிட்டு ஒருத்தன் வந்தான்ல, அவன் அந்த இடத்துக்கு வரான். குழந்தை பின்னாடி அப்படியே நடந்து போறான். குழந்தைக்கு தெரியுது யாரோ நம்மள ஃபாலோ பண்ணி வராங்கன்னு. தெரிஞ்சுட்டு சுதாரிச்சுட்டு அந்த குழந்தை என்ன பண்றா, ஒரு திசை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறான். அவ ஓட ஓட இவன் பின்னாடியே பின்தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கான். என்ன பண்ணுன்னு தெரியாத குழந்தை என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கிறா. உள்ள போயிட்டு அவங்க தாத்தாக்கு கால் பண்ணா அவர் பாட்டு கேட்டுட்டு அப்படியே பாத்திரத்தை தொடச்சிட்டு இருக்காரு. பட் போன் வர்றது அவருக்கு தெரியவே இல்லை. அவங்க அத்தை இருக்கால குண்டம்மா, அவளுக்கு கால் பண்ணா அவ இப்பதான் ரன்னிங் ஓடுற மாதிரி அதுல ஓடிட்டு இருக்கா, அதனால அவளும் அந்த போன் எடுக்கல. அவங்க பாட்டிக்கு கால் பண்ணா அவங்க ட்ரேடிங் பார்த்துட்டு அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் போன் வர்றது தெரியவே இல்லை. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது காலையில இவரோட அப்பா இவகிட்ட சொல்லியிருப்பாரு இல்லையா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதை யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணி, அப்பா என்னை வந்து இங்க கூட்டு போறீங்களா, நான் பூங்கால இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசல, ஒரு பொண்ணு பேசுறா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். இதை கேட்ட உடனே இவனுக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருது. அப்பா கால் பண்ணா வேற யாரோ ஒரு பொண்ணு எடுத்து பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றா, உங்க அப்பாவால இப்ப வர முடியாது, நான் வரேன், நீ அங்கவே வெயிட் பண்ணுமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறா. பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோயினோ ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்ணுறா. இந்த மாதிரி ஹீனா கால் பண்ணாலாம், உங்கள் பொண்ணு கால் பண்ணா, எங்கேயோ மாட்டிக்கிட்டாலாம், யாரோ துரத்துற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஒரு கண் விழிச்சு எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பேமெண்ட் கூட பண்ணாமல் போயிட்டாரு. ஹோட்டல் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேமெண்ட்டை காமிக்கிறாங்க. எவ்வளோனா 64,000. இதை பார்த்த உடனே அவளுக்கு பக்குன்னு ஆயிருது. அவகிட்ட இருக்க கார்டை எடுத்து கொடுத்து அதை ஸ்பை பண்ண சொல்றான். இந்த மெசேஜ் அவங்க அம்மாக்கு போகுது, இவ்வளவு பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செம கோவத்துல இருக்காங்க. அவரால் நடக்க முடியல, கீழே வேற மாதிரி குடிபோதையில தள்ளாடிக்கிட்டே ஓடிட்டு இருக்காரு. இப்போ இவ போயிட்டு, நல்லா இருக்கியா, ஏன் இப்படி பண்ற, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே விழுந்து விழுந்து எழுந்து அங்க ஓடி போய் பார்த்தா வெளியில அந்த ரெஸ்ட் ரூம்க்கு வெளியில ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு நின்றுட்டு இருக்கான்.
இவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுல ஒருத்தன் பேசிட்டு இருந்தானே அவன் தான். இந்த குழந்தைய கண்காணிக்கிறதுக்காக ஹீரோயின் தான் இவனை அனுப்பி வச்சிருப்பா. இந்த இடத்துல இவனே வந்து மாட்டிக்கிறான். ஹீரோ அவனை பார்த்து இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவ கண்ணை காட்டி அவனை ஓட சொல்றான். இவன் போயிட்டு அவன் காலை பிடிக்கிறான். அவன் அடிக்க வரும்போது ஹீரோ என்ன பண்றான், அடிக்காத அப்படின்னு சொல்றான். உடனே இவன் போயிட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கீழே விழுந்துடுறான். இவன் பொண்ணு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து காலையில அந்த டெடி கீழே கடந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து என்ன பண்றான், திரும்ப எழுந்து வேகமா போயிட்டு அவன் முகத்திலே ஒரு குத்துறான். அதாவது அந்த ஹெல்மெட்டுக்கு மேல ஒரு பஞ்ச் பண்ணதும் அவங்க அப்பாவோடைய சத்தத்தை கேட்டு பொண்ணு வெளியில வரா. இதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி நீ வந்தா நீ என் கையால செத்துருவடா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறான். அவ வெளியில வந்து அப்பான்னு கூட்டதும் இவ பாட்டு போயிட்டு நீ ஒன்னும் பயப்படாத, இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொன்னதும் அவன் யாரு என்ன ஃபாலோ பண்ணி வரான் அப்படின்னு கேட்கும் போது அவன் யாரவனா இருந்துட்டு போறாமா, நமக்கு எதுக்கு, நீ வா நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட்டு போறான். இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கும் போது அவ வராம தயங்கி அங்கேயே நிக்கிறா. நின்னதும் ஹீரோயின் அங்க கிட்ட வந்து என்ன சொல்றா, ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு அவன் அப்பா வர சொன்னமா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப கடைக்கு போயிட்டு அவன் நாக்பின் வாங்கிட்டு வரா. அதாவது இவ பெரிய பொண்ணு ஆயிட்டா. இவ ட்ரெஸ் எல்லாம் அந்த பீரியட்ஸோட கரை இருக்கும் இல்லையா, அது பட்டிருக்கு. அதனால இவ என்ன பண்றா அப்படின்னா அவளுடைய கோட்டை கழட்டி அவளுடைய ஸ்கர்ட்டுக்கு மேல கட்டுறா. இப்பதான் அவனுடைய அப்பாவுக்கு புரிய வருது அவ பெரிய பொண்ணு ஆயிட்டா போல இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஒரு நர்வஸான ஃபீல் லைக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலோட அந்த பொண்ணு வெளியில வரா. அந்த ஸ்கர்ட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் லைக் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படியே அந்த குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. குழந்தை வீட்டுக்கு போயிட்டு கேட்டை திறந்துட்டு உள்ள போறான். போகும்போது அவங்களுடைய கோட்டை கழட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறான். அந்த கோட்ல எல்லாம் ஒரே ரத்த கரையா இருக்குங்க, அதாவது அந்த பீரியட்ஸ் கரை இருக்கு. அப்படியே போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோ என்ன பண்றாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு டின்னர் சாப்பிட்ற இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க போயிட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட கையில காயம் இருக்கிறத பார்த்து இவன் என்ன சொல்றா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும்னு நினைக்கிறேன், உங்க கையில ஏதோ உடஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன், கையெல்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னதான் இருந்தாலும் என்னோட பொண்ணுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க, அதனால உங்கள்ட்ட நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல, அதுக்காக தான் இந்த சின்ன ஒரு ட்ரீட் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்க கூட தான் அன்னைக்கு என்ன காப்பாத்துறதுக்காக என்னோட கையை பிடிச்சிங்க, அது மட்டும் மறந்துட முடியுமா என்ன, அதுக்காக நான் நன்றி சொன்னேன்னா அப்படியே விட்டுருங்க இதையும் அப்படின்னும் போது, நான் எப்போ அவன் கையை பிடிச்சா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு மால்ல கை பிடிச்சிங்க ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப அவருடைய கையை பிடிக்கிறா. அவர் அப்படியே கையை தள்ளி எடுத்துட்டு போறாரு. எதுக்காக கையை பிடிக்கிறா அப்படின்னா அந்த கையில காயம் இருக்கு இல்லையா, அதுல பேண்டேஜ் போடுறதுக்காக தான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா, உங்களுடைய ஹாப்பி மொமெண்ட்டுக்கு உங்களால ரீகால் பண்ணி போக முடியும் இல்லையா, அந்த மாதிரி மால்ல மேபி நீங்க ரீகால் பண்ணி வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படியே என்னோட ஹாப்பி மொமெண்ட்டுக்கு நான் திரும்ப வந்தாலும் அங்க நான் எதுவுமே பண்ண முடியாது, உன் கையை தொடறதுக்கு சான்ஸே இல்லை, நான் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு உண்மையை சொல்றாரு. இந்த உண்மையை கறக்கிறதுக்காக தான் அவ இந்த கேள்வி கேட்டிருப்பாளே, அது தெரியாம அப்படியே இவர் உண்மையை சொல்லிடுவாரு. அப்படியே சீனை கட் பண்ணா இன்னும் இந்த குண்டம்மா ஓடிக்கிட்டே தாங்க இருக்கா. அங்க இருக்க அந்த கோச் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி, அவங்க என்ன சொல்றாங்க, இப்படியே போயிட்டு இருந்தா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் ஆஃப் பண்ண போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஓவர் எக்ஸசைஸ் பண்ணதுனால அப்படியே கீழே விழுந்துடுறா. அந்த லேடி என்ன பண்றா, பக்கத்துல வந்து பொறுமையா மூச்சை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. பட் இவ ரொம்ப மன உடைச்சல ரொம்ப அழுகிறா. அவ அழுகிறத பார்த்து இவளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா இன்னமும் ஹீரோவும் ஹீரோயினும் அங்க உட்காந்து குடிச்சிட்டே தான் இருக்காங்க. எல்லாரும் போயிட்டாங்க. பட் ஹீரோயின் என்ன பண்றா, திரும்ப நீங்க அந்த பழைய நினைவுகளுக்கு போறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே பண்ண முடியாது நீ ஒரு சொல்ல இல்ல, ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கா. அப்படின்னா நீ உங்க பொண்ணு பிறந்தா இல்லையா, அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவ அப்படியே அந்த குழந்தை பிறந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உங்க பொண்ணை பார்க்கும் போது என்னோட ஞாபகம் தான் எனக்கு ரீகால் ஆகுது. நானும் சின்ன வயசுல அம்மா இல்லாம தான் வளர்ந்தேன். என்னோட அப்பா ஒன்ன மாதிரியே தான் அப்படியே குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சின்ன வயசுல கூட பேரண்ட்ஸ் இல்லாம கூட யாருமே இல்லாம வளர்ற வழி இருக்கேன், அது சொன்னாவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்றதும் சரிதான். என்னோட பொண்ணுக்கு நான் சின்ன வயசுல இருந்து அந்த முயல் பொம்மை இருக்குல்ல, அதை வாங்கி கொடுத்தேன். அப்ப வரைக்கும் அவ அதை சேகரிச்சு வச்சிட்டு இருந்தா. இப்ப என் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா அதை தூக்கி குப்பையில போட்டிருப்பா. நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒரு துணை தேவைதான் என்னுடைய பொண்ணை நான் பாத்துக்கிறதுக்கு. ஆனா நீ அந்த பொண்ணு கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ வீணாக்கிக்காத, என்னை விட்டு கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு சொல்றாரு. பட் ஹீரோயின் என்ன பண்றா தெரியுங்களா, இப்பவும் ஹீரோவோட கையை பிடிச்சி நீங்க என்னோட கையை பிடிச்சிங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறா. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. குழந்தையோட மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து அதுல சைன் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து நான் அவனோட கையை பிடிக்கவே இல்லை, ஆனா பிடிச்சேன்னு சொல்றான், இதை என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவன் என்ன சொல்வா அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க என்னோட கையை பிடிச்சிங்க, கண்ணை மூடி நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஹீரோ என்ன பண்றாரு, கண்ணை மூடி யோசிச்சு பாக்குறாரு.
இவர் சொன்ன மாதிரி இவரு பாஸ்ட்டுக்கு போயிட்டாரு. அந்த மால்ல இருக்காரு. அந்த மால்ல எல்லாம் நார்மலா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து அலாம் ஒலிக்குது. ஒலிச்ச உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஓடுறாரு. இப்படி ஓடும் போது வழியில ஒருத்தவர் தட்டி விட்டுறாரு. எழுந்து அங்க போறாரு. போயிட்டு பார்த்தா எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியுது. நம்ம ஹீரோ மட்டும் தான் கலர்ஃபுல்லா இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினும் கலர்ஃபுல்லா இருக்கா. ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவருடைய கையை தொடுறாரு. அவரால் தொட முடியுது. இது வரைக்கும் அவருடைய பாஸ்ட்ல போயிட்டு எந்த பொருளையுமே அவரால் தொட முடியாது, யாருக்கிட்டையுமே பேச முடியாது. ஆனா நம்ம ஹீரோயின் கையை அவரால் தொட முடியுது. அவ இருக்கிறத இவரும் உணர்றா, இவ இருக்கிறத அவரும் உணர்றாரு. இப்பதான் அவருக்கு புரிய வருது, ஏற்கனவே இவளுக்கும் அவருக்கும் ஏதோ முன்ஜென்மம் பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. காய்ஸ், இந்த நியூவான ஒரு வித்தியாசமான குடும்பம் அப்படின்ற கேட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேட்ராமாக்கு உங்களுடைய ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த கேட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.